ஓகே. ஸோ நேத்து வந்து இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராம்ல பார்த்துருக்கோம். லைக் இது ஸ்கொயரா பிரிண்ட் பண்றது, ட்ரையாங்குலா பிரிண்ட் பண்றது. ஸோ அதுலயே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ண சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ட்ரை திஸ். இதுல ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வில் பி லைக் குட் அண்ட் லூப்பிங் யூனோ. ஸோ ஃபர்தரா சில ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் தான். எல்லாமே யூசிங் லூப்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுவும் வந்து ஒரு நம்பர் பேட்டர்ன் சம். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து நான் n ஈக்குவல் டு 4 ஆர் சம்திங் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அவுட்புட் வந்து எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பிளஸ் 1 பிளஸ் 2 and then 1 plus 2 plus 3 plus 3 வந்துடும். அதுக்கப்புறம் 1 plus 2 plus 4. இந்த மாதிரி will have to அரேஞ்ச் பண்ணது ஸ்ட்ரிங்கே வந்து நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பிரிண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ இதனோட எல்லா சம்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா B20. ஸோ இன்புட் வந்து நான் 4 அப்படின்னு சொன்னா அவுட்புட் should be something like this 1 2 1 2 3 1 2 3. இது எல்லாத்தோட சம் தான் வந்து 20. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அவுட்புட் காட்டும் போதே வந்து we'll have to show it in that way. So இது எப்படி எப்படி பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் லூப் தான் யூஸ் பண்ணி ஆகணும். தட் இஸ் கிளியர். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நம்பர் தான் பிரிண்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் வந்து 2 டைம்ஸ் வந்து செகண்ட் இட்டரேஷன்ல 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும். தேர்ட் இட்டரேஷன்ல 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும். இதே மாதிரி போகுது இல்லையா? ஸோ விச் இஸ் சம்திங் லைக் வெரி சிமிலர் டு த பேட்டர்ன் ப்ரோக்ராம். நம்ம முன்னாடி பார்த்தா இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராமோட கான்செப்ட் தான் இங்கேயும் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 1, அதுக்கப்புறம் 1 2, அதுக்கப்புறம் 1 2 3, அதுக்கப்புறம் 1 2 3 4. ஸோ இதுல வேற எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ திருப்பி இது அப்படியே யூஸ் பண்ண போறோம். இந்த எடுத்துட்டு போயிட்டு ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ இந்த இடத்துல n வந்து நமக்கு தேவை இல்லையா? ஸோ n ஈக்குவல் டு 4 அப்படின்னு போட்டாச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போறது இல்ல. இந்த மாதிரி ஆஸ்ட்ரிக்கா பிரிண்ட் பண்ண போறது இல்ல. we'll have to print the number itself, actual number itself. ஸோ அப்போ we can put I. ஸோ அந்த ஐன்றதே நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம் இங்க. I பிளஸ் லைக் ஒரு ஸோ இப்படி ஜஸ்ட் ஐ அப்படின்னு இருந்தாலே கூட தட்ஸ் எனாஃப். ஸோ இதுல வந்து நம்ம நெக்ஸ்ட் லைன் கொடுக்குறோம். பட் தேர் இஸ் நோ நீட் ஆஃப் எனி நெக்ஸ்ட் லைன். எல்லாமே ஒரே லைன்ல தான் வரப்போகுது இல்லையா? ஸோ எனக்கு இந்த நெக்ஸ்ட் லைன் தேவையில்லை. ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எப்படி இது வரைக்கும் எப்படி இருக்கு இந்த அவுட்புட் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கன்சோல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் 1 ஐ அந்த மாதிரி இங்க வந்து ஏ போடணும். ஸோ இது பாருங்க 1 1 2
1 2 3 1 2 3 4 இந்த இந்த நம்பர்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. உள்ள இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு நமக்கு. ஸோ இத நம்ம இந்த மாதிரி அலைன் பண்ணணும். இந்த மாதிரி இது நம்ம என்ன பண்ணணும், குரூப்பா பிரிக்கணும் இல்லையா? ஸோ ஒரு 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 சின்ன ஒரு ஐஃபன் போடலாம். இங்க வந்து லைக் ஒரு லூப் ஸ்டார்ட் ஆகுது. அந்த லூப்புக்குள்ள போயிட்டு இன்னொரு ஒரு லூப் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, எங்கேயுமே நம்ம நெக்ஸ்ட் லைன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வந்து நான் ஜஸ்ட் கோயிங் டு புட் ஒன் ஐஃபன். அதே இது வந்து நான் இங்கேயும் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத we have to verify. ஸோ இது அதர்வைஸ் இட்ஸ் சம்திங் லைக் ஸ்டார்ட், இது வந்து எண்ட் அப்படின்னு நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ லூப்போட ஸ்டார்ட் அண்ட் எண்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி தான் இருக்கு, ஒரு ஸ்டார்ட் ஒரு எண்டு, ஒரு ஸ்டார்ட் ஒரு எண்டு, அதுக்குள்ள இப்போ 1 2ன்னு இருக்கு. ஒரு ஸ்டார்ட் அண்ட் எண்டில் இப்போ 1 2 3 இருக்கு. ஒரு ஸ்டார்ட் அண்ட் எண்டில் இப்போ 1 2 3 4 இருக்கு. ஸோ கரெக்டாக தான் வந்திருக்கு இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த இதை வந்து பிராக்கெட்ஸாக மாற்றலாமா? ஸோ இப்போ இப்படி பண்ணிட்டா நமக்கு வந்து பிராக்கெட்ஸ் கிடைச்சிரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். தென் இப்போ நமக்கு என்ன தேவை? ஸோ உள்ள வந்து ப்ளஸ் ப்ளஸ் வந்து வைக்கணும் இல்லையா? இந்த இந்த ப்ளஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம கொடுக்கணும். இதுக்குள்ளேயும் வந்து ப்ளஸ் இருக்கு. ஸோ அவுட் சைடில் இங்கேயும் ப்ளஸ் இருக்கு. ஸோ அப்போ இங்கேயும் நம்ம ப்ளஸ் வரணும், இதுக்குள்ள இருக்கிறதுலே ப்ளஸ் வரணும். ஸோ இதை எப்படி நம்ம பண்றது? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்படி பண்ண முடியாது. லைக் இந்த இடத்துல போயிட்டு இப்படி ப்ளஸ்ன்னு கொடுத்தா ஆப்வியஸ்லி இட் வில் பி ஆடிங் த ப்ளஸ் அப்பெண்ட் பண்ணும். பட் த ப்ராப்ளம் இஸ், இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் கொடுத்துருச்சு. பட் ப்ராப்ளம் என்னன்னா வந்து லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். இந்த ப்ளஸ் வந்து தேவையில்லை இல்லையா? ஸோ நமக்கு இதோட நம்பர் முடியுதுன்னா இதுக்கப்புறம் இங்க ஒரு ப்ளஸ் எதுக்கு இருக்கும்? இட்ஸ் லைக் அன்வான்டட். ஸோ இது சேம் திங், நான் இந்த இடத்துலயும் வந்து ஒரு ப்ளஸ் இங்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த பிராக்கெட்ஸ்குள்ள நடுவில் இருக்கிற ப்ளஸ் வந்து அப்ளை ஆயிடுச்சு. பட் ப்ராப்ளம் இஸ் இங்கேயும் வந்து இந்த அன்வான்டா ஒரு ப்ளஸ் வந்துருக்கு. ஸோ இந்த எய்ம் இஸ் இந்த லாஸ்டா பிரிண்ட் ஆகிற இந்த ப்ளஸ்ஸை வந்து வில் ஹேவ் டு ரிமூவ் இல்லையா? ஸோ இதை எப்படி நம்ம வந்து எடுக்கிறது? ஸோ இதை டிஃபைன் பண்ணணும்னா நமக்கு இதை வந்து இதோட சேர்த்து பிரிண்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா we cannot control it. ஸோ இதை தனியாக தான் பிரிண்ட் பண்ணும். இப்போ இந்த ஐ வந்து நம்ம தனியாக பிரிண்ட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு தனி லைனா இப்படி பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து we'll have to handle it. ஸோ இதே மாதிரி இது வந்து ஜஸ்ட் ஐடியா, எப்படி வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு போவோம் அப்படின்றதுக்கான ஐடியா தான். லைக் திஸ் நீங்கள் மெனி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. ஸோ இப்போ வந்து இங்கே ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ் இப்படி போட்டாச்சு. இது எந்த விதத்துலையும் சேஞ்ச் ஆக போறது இல்லை. ஸோ சேம் அதே அவுட்புட் தான் நமக்கு கிடைக்க போகுது. இப்போ அவர் டாஸ்க் இஸ் இது பிரிண்ட் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். ஸோ என்ன சினாரியோல ப்ளஸ் வரணும், எப்போ ப்ளஸ் வரக்கூடாது அப்படின்றத we'll have to denote it. ஸோ எப்போ ப்ளஸ் வரக்கூடாது, லாஸ்ட் நம்பர்ல ப்ளஸ் வரக்கூடாது. அதாவது ஐ வந்து ஏ வந்து 1 இங்க என்ன இங்க இருக்கு, ஐ இருக்கு, ஐ தான் நம்ம பிரிண்ட் பண்றோம். ஸோ ஐ வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணுதுன்னா அதுக்கப்புறம் ப்ளஸ் பிரிண்ட் பண்ணுச்சுன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. ஸோ இட் ஷுட் நாட் பிரிண்ட் இட். ஸோ இங்க இது வந்து செகண்ட் ஐட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா 1 இருக்கு அண்ட் தென் 2 இருக்கு. ஸோ இப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு பிரிண்ட் பண்ணலாம், செகண்ட் ஐட்டமுக்கு பிரிண்ட் ஆகக்கூடாது. இங்க வந்து ஃபர்ஸ்ட் செகண்டுக்குலாம் பிரிண்ட் ஆகலாம், லாஸ்ட்டுக்கு பிரிண்ட் ஆகக்கூடாது. ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே என்ன கண்டிஷன் இருக்குன்னா கடைசியா இருக்கிறதுல பிரிண்ட் ஆகக்கூடாது. அதுதான். அப்போ அதை எப்படி நம்ம வந்து லாஸ்ட் ஐட்ரேஷன் அப்படின்றத எப்படி நம்ம வந்து டினோட் பண்ணுவோம் சொல்லலாம். நம்ம கண்டிஷன் எங்க செட் பண்ணியிருக்கோம், இங்க பாருங்க, ஐ இஸ் ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ. ஸோ அப்போ இந்த லூப் எது வரைக்கும் போகும், when i is equal to a இல்லையா? ஸோ ஐ வந்து ஈக்குவலா இருக்கும்போது, ஏக்கு ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் வந்து இந்த லூப் போகும். இஃப் ஐ ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொன்னா இந்த லூப் வந்து உள்ள இருக்கும். இதை தாண்டிடுச்சு, அதாவது லைக் இப்போ சே இந்த ஏ வந்து இட் கேன் பி வாட் எவர் இட் இஸ், ஏ கேன் பி 4 இருக்கலாம் இல்லை 3 இருக்கலாம். இங்கே 1ன்னு இருக்குன்னா 1 இஸ் ஸ்மாலர் தென் 4னா உள்ள வரும், 2 ஸ்மாலர் தென்னா உள்ள வரும், 3நாலும் உள்ள வரப்போகுது, 4நாலும் உள்ள வரும், 5னா உள்ள வராது இல்லையா? ஸோ அப்போ கடைசி ஐட்ரேஷன் வந்து என்னதுன்னா ஐயும் ஏவும் சேமா இருக்கும்.
ஸோ அந்த ஐட்ரேஷன்ல வி ஷுட் நாட் பிரிண்ட் இட். அப்போ இஃப் ஐ ஈக்குவல் டு ஏவா இருந்தா வி ஷுட் நாட் பிரிண்ட் இட். மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து போட்டுக்கணும். இப்போ நம்ம கண்டிஷன் வந்து ரிவர்ஸ் இல்லையா ஆக்சுவலா. ஸோ ஈக்குவலா இருக்கக்கூடாது. ஈக்குவலா இல்லைன்னா நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி டபுள் ஈக்குவல் டு போடுறது வந்து ஈக்குவாலிட்டி செக் பண்றது. நீங்க எக்ஸ்க்ளமேட்டரி போட்டீங்கன்னா இது வந்து நாட் ஈக்குவல் டு செக் பண்றது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலா இல்லைன்னா மட்டும் பிரிண்ட் தி பிளஸ். ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா டோன்ட் பிரிண்ட் இட். ஸோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னா விச் மீன்ஸ் தட் இஸ் த லாஸ்ட் ஐட்ரேஷன் ஆஃப் த லூப். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இதை ரன் பண்ணோம்னா சி இந்த பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளஸ் கடைசி எலமெண்ட்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா பிளஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ரைட். ஸோ த சேம் வே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இங்க இருக்கிற இது இந்த லூப்பும் வந்து செட் பண்ணணும். ஸோ இன்னர் லூப்ல இருக்கிற கண்டிஷன் வந்து ஐக்கும் ஏக்கும் இருக்கிறது. ஸோ அதனால அதுக்கு இங்க போட்டோம். ஸோ த சேம் திங் கோஸ் ஃபார் அவுட்டர் லூப். இதுக்கு வந்து எப்படி நம்ம கண்டிஷன் செட் பண்ணணும்னா ஏஎன் இல்லையா, இங்க உள்ள ஐஏ இருக்கிற மாதிரி இங்க வந்து ஏஎன் இருக்கு. ஸோ ஏவும் எண்ணும் வந்து நாட் ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் பிரிண்ட் ஆகலாம். ஏவும் எண்ணும் நாட் ஈக்குவல் டு என்ன இருக்கும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்க இங்க இருந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் போயிடுச்சு. ரைட். ஸோ இப்போ நமக்கு வந்து கண்ட்ரோல் ஃபுல்லா வந்து கிடைச்சிருச்சு. சப்போஸ் அன்வான்டா நிறைய ஸ்பேஸ் தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் யூ கேன் டேக் இட் லைக் திஸ். இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஓகே ஃபைன். ஸோ இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னது நமக்கு ஈக்குவல் டு போடணும், அடுத்து 20 போடணும். இந்த என்டையர் லூப் முடிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து அதை போடலாம். எங்கேயுமே நெக்ஸ்ட் லைன் போடக்கூடாது. நெக்ஸ்ட் லைன் போட்டால் கீழே அடுத்த லைன்ல போயிடும். ஸோ இங்கேயே வந்து நம்ம என்ன பண்ண போறோம் ஈக்குவல் அப்படின்னு போட்டுடணும். அதுக்கு அடுத்தது சம். சம் கண்டுபிடிக்கணும்னா எப்படி பண்ணணும், நம்ம முன்னாடியே நம்பர் சம் போட்டிருப்போம். ஒரு சம் உள்ள இருக்கிற லூப்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிளஸ் பண்ணணும்னா we'll have to define something like this. sum equal to 0, sum equal to sum plus I. So the same concept இங்க நம்ம அப்ளை பண்ண போறோம் சரியா. ஸோ இப்போ எனக்கு என்ன இங்க sum int sum equal to 0. இதை எடுத்துட்டு போயிட்டு எதோட இந்த உள்ள இருக்கிற இந்த I தானே. ஸோ இதை வந்து we'll have to keep on like adding. ஸோ அப்போ என்ன பண்ணணும் sum equal to sum plus I அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது என்ன இருக்கும்னா எவ்ரி ஐட்ரேஷன் அந்த ஐயோட வேல்யூ வந்து will be added. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 0ன்னு இருக்கும். இங்கே ஐயோட வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு இங்கே தெரியும் இல்லையா. ஸோ இங்கே ஐ வந்து 1ன்னு வருது. ஸோ 1ன்னு ஆட் ஆகும். அடுத்த தடவை வரும்போது இன்னொரு ஒரு 1 வருது. ஸோ அது வந்து எக்ஸிஸ்டிங் சம்மோட வேல்யூ 1ன்னு இருக்கும், இதுவும் 1 இருக்கும், 2ன்னு ஆகிடும். இப்போ இந்த 2 எடுத்துகிட்டு போயிட்டு சம்மில் சேவ் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கடுத்து ஐயோட வேல்யூ வந்து 2. சம்மில் ஆல்ரெடி 2 இருக்கு, இது ஒரு 2, 2 2 வந்து 4 இப்படின்னு இப்படியே ஆட் ஆகிட்டே போகும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம இந்த சம்மை போயிட்டு பிரிண்ட் பண்ணாலே that is enough. ஸோ இப்போ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபுல்லாக கிடச்சிரும். ஸோ இது டைனமிக். நம்ம வந்து இதை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் நம்பர் 3ன்னு கொடுக்குறேன்னா எனக்கு வந்து அதுக்கேற்ற செட் இது வந்துடும் 1 1 2 1 2 3 அவ்வளோதான். இது இதே மாதிரி நீங்கள் வந்து லைக் 6 வச்சிங்கனாலும் தட் வில் கோ அப் டு 6. 1 1 2 1 2 3 1 2 3 இது எடுத்து போட்டு அதனோட சம் என்னவோ அதை வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸில் நான் அதுதான் சொல்லுவேன் லைக் இந்த மாதிரி நம்பர் சம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது எப்படி சம் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். பேட்டர்ன் ப்ரோக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் வில் பி லைக் ஏபிள் டு டூ திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ இது மாதிரி இதுதான் லைக் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் வில் பி தேர். Okay. So next program, the number reverse. So input என்ன அப்படின்னு சொன்னா like any number, it can be 1234,
output should be 4320. இதை எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்றது, இந்த அமௌண்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து ரிவர்ஸ் பண்றது தான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட் நம்பர் equal to 1 2 3 4. ஓகே, ஸோ இது எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்றது ஆக்சுவலி அப்படின்னு சொன்னா, லைக் இது வந்து எப்படி நம்ம இது எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஆப்டிடியூட் கொஷின் மாதிரி தான் நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ தோ வி நோ தட் லூப்ஸ் அப்புறம் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு நமக்கு தெரியும். பட் ஸ்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு வி நீட் சம் ஆப்டிடியூட் ஸ்கில், லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில்ஸ். ஸோ இது ஜஸ்ட் எடுத்து ஒரு சில மோஸ்ட்லி லைக் ஆவரேஜாக இருந்தால் நம்மளால வந்து இதுக்கு ஐடியா எடுக்கவே முடியாது. அதுவும் லைக் பிகினர்ஸ் ஆர் லேர்னர்ஸ் அவங்களால வந்து இந்த கான்செப்ட் வந்து எடுக்க முடியாது. ஸோ வி நீட் டு கெட் சம் ஐடியா. அந்த ஐடியாஸ் இருந்தால் தான் நம்மளால வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ண முடியும். பட் what to say, ஸோ நமக்கு வந்து சில லாஜிக்ஸ் வந்து தெரியணும். லைக் எப்படி நம்பர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணா இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம வந்து லைக் விளையாடு திங்க். ஸோ எனக்கு என்ன பண்ணணும், ஸோ நம்பர்ஸை ரிவர்ஸ் பண்ணணும்னா எனக்கு லாஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு ஒரு நம்பராக தான் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ ஒரு நம்பர் எடுக்கணும் 4 அப்படின்னு சொன்னால் அந்த லாஸ்ட் நம்பர் 4 வந்து நான் தனியாக வந்து எடிட் பண்ணுறேன். இதை மட்டும் நான் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி வில் ஹேவ் டு திங்க். ஸோ இது ஜாவா வழியா வித் ஹெல்ப் ஆஃப் சம் ஃபங்க்ஷன்ஸ் இதையே வந்து இந்த இன்டீஜரை வந்து நீங்க ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங் பஃபர்ல போயிட்டு நீங்க ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டா நம்பர் வந்து ரிவர்ஸ் ஆயிடும். தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நமக்கு வந்து ஒரு நம்பரா வச்சு எப்படி நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் டாஸ்க். ஸோ ஒரு நம்பரை நம்ம எப்படி பண்ண போறோம்ன்றத வில் ஹேவ் டு திங்க். ஸோ ஒரு லாஸ்ட் நம்பரா நம்ம வந்து எடிட் பண்ணணும். அதை எடுத்துட்டு வந்து ப்ரீவியஸ் நம்பரோட மெர்ஜ் பண்ணணும். இப்போ 4 இருக்கு, அடுத்தது எடிட் பண்ணும்போது 3 வரும். இந்த 3 எடுத்துட்டு போயிட்டு முன்னாடி எடிட் பண்ண இந்த 4ஓட வில் ஹேவ் டு அப்பெண்ட் இட். ஸோ இது இந்த இடத்துல இது வந்து ஸ்ட்ரிங் கிடையாது, ஸ்ட்ரிங் வேர்ட்ஸ்ன்னு கிடையாது. சி வில் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போ இங்க வந்து 4 + 4 அப்படின்னு 4 + 4 அப்படின்றதுக்கும் 4 + 4 அப்படின்றதுக்கும் there is a lot of difference. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் வே, இது வந்து இன்டீஜர் வே இல்லையா. ஸோ இப்போ இதுக்கு அவுட்புட் எப்படி இருக்கும், இந்த வெரி ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா 8ன்னு வரும். அண்ட் தென் இந்த செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 4 + 4ன்னு அப்படியே பிரிண்ட் ஆகுது இல்லையா. ஸோ ஜஸ்ட் ஓகே, இது வந்து இப்படி இல்லை, லைக் 4 அண்ட் தென் 4 இந்த மாதிரி 4 4 அப்படின்னு சொன்னா என்ன வருது. ஸோ இது வந்து 44 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் வந்து அப்பெண்ட் பண்ணும். இது வந்து ஜஸ்ட் அப்பெண்டிங். இது வந்து ஆக்சுவலி ஆடிங். ஸோ ஆடிங் த 2 நம்பர்ஸ். ஸோ இப்போ இது ஸோ நம்ம பண்ண போறது இது கிடையாது. நம்ம சால்வ் பண்ண போறது வித் ஹெல்ப் ஆஃப் லைக் ஒரு இன்டீஜரா வச்சுதான் நம்ம இதை சால்வ் பண்ண போறோம் இல்லையா. ஸோ அப்போ இதனோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ வி நீட் சம் லாஜிக்ஸ். எப்படி இந்த லாஸ்ட் நம்பர் எப்படி நம்ம வந்து எடுக்கணும், இது எப்படி நம்ம வந்து இப்போ அதுக்கு அடுத்த நம்பர் 3 வந்துடும். இப்போ இந்த 4 3 வந்து நம்ம ப்ளஸ் பண்ண 7 தான் வரும். ஸோ ஹவு டு வி மேக் இட் அஸ் 43? நம்மளால அப்பெண்ட் பண்ண முடியாது. திஸ் இஸ் நாட் அ ஸ்ட்ரிங் இல்லை. ஸோ நம்ம இதை எப்படி அப்பெண்ட் பண்றது? ஸோ இந்த மாதிரி எல்லாம் வில் ஹேவ் டு திங்க். ஸோ அகெயின் ஆஸ் அ ஃப்ரெஷரா இல்லை வந்து ஒரு குயிக் இப்போ எப்படி சொல்ல, லைக் இப்போ தான் வந்து பிகினர் லேர்ன் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயம் வந்து உடனே யோசிக்க முடியாது. பட் வித் ஹெல்ப் ஆஃப் ஆல்ரெடி சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ பார்க்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து வில் ஹேவ் டு டேக் இட் அஸ் ஐடியாஸ். ஸோ நிறைய ஐடியாஸை ஃபீட் பண்ணும்போது we can also think some more ideas இல்லையா. ஸோ மினிமம் லைக் ஒரு 10 to 15 ப்ரோக்ராம்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது அதில் இருக்கிற ஐடியாஸை எடுத்துட்டு we can face anything. ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் ப்ரோக்ராம் சம் இதை வச்சு நம்மளால ரிவர்ஸ் ப்ரோக்ராம் பண்ண முடியும். இல்லை சேம் வே நீங்க இந்த ப்ரோக்ராம் வச்சு
யூ கேன் அச்சீவ் சம் மோர் டாஸ்க். நான் அந்த டாஸ்க்கை நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் எப்படி நம்ம அந்த நம்பர்ஸ் ஐட்ரேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்பர் இருக்கு. இந்த நம்பரை வந்து லாஸ்ட் நம்பர் நான் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஹவு ஐ கேன் டூ தட்? ஸோ இதை வந்து மாட்லஸ் வச்சு நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு நம்பரை நம்ம வந்து ஒரு டிவைட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதனோட ரிமைண்டர் வந்து எப்பயுமே லாஸ்ட் நம்பரா தான் வரணும் அப்படின்னு சொன்னா தட் வில் பி 10. இப்போ நீங்க இந்த 10ஆல இந்த நம்பர் வந்து மாடலஸ் பண்றீங்கன்னா என்ன இருக்கும்? அப் டு 123 வரைக்கும் டிவைட் ஆகும். 4 வந்து ரிமைனிங்ல இருக்கும் இல்லையா? ஸோ 4 வந்து உங்களுக்கு ரிமைண்டரா கிடைச்சிடும். ஸோ வாட் எவர் நம்பர் இட் இஸ், நீங்க அந்த நம்பரை மாடலஸ் 10 மாடலஸ் பண்ணீங்கன்னா அதோட லாஸ்ட் நம்பர் தான் வந்து அது உங்களுக்கு ரிட்டர்னா கொடுக்கும். ஸோ ஸோ இது வந்து ஒன் கீ. ஸோ இதுல வந்து தான் நம்ம வந்து லாஸ்ட் நம்பரை எடுப்போம். ஓகே. ஸோ ஆல்சோ நம்ம வந்து இன்னும் சில விஷயம் இதில் என்னென்ன பார்க்கணும்னா, நம்பரை டிவைட் பண்றோம், 10ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னு சொன்னா தட் வில் கிவ் ரெஸ்ட் ஆஃப் த நம்பர். அந்த லாஸ்ட் நம்பரை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துரும் இல்லையா? ஸோ அப்போ இந்த 1000னா 1234 அப் டு லைக் 123 டைம்ஸ் வந்து டிவைட் ஆகுது இல்லையா? ஸோ அதனால இந்த நம்பர் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஒரு இப்போ 4ன்னு எடுத்தாச்சு. இப்போ இது வந்து வில் ஹேவ் டு ரிப்பீட் இட். இது வந்து லூப் வச்சு வில் ஹேவ் டு ரிப்பீட் த ப்ராசஸ் அகெயின். இப்போ இந்த இடத்துல 123ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்பரா மறுபடியும் கன்வெர்ட் பண்ணிக்கும். இப்போ இதை வந்து மாடுலஸ் ஆஃப் 10 பண்ணும்போது 3ன்றது நமக்கு வந்து ரிமைண்டரா கிடைக்கும். இங்கே வந்து 12 டைம்ஸ் வந்து டிவைட் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ இந்த 3 கிடைச்சிருச்சு ரிமைண்டரா. இதை எடுத்துட்டு போயிட்டு இதுல வந்து எப்படி பண்றது? இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரிங். நம்ம வந்து அப்படி டைரக்டா அப்பெண்ட் பண்ண முடியாது. இல்ல ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7 மார்க். ஸோ இதுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 10 வந்து தேவை. ஓகே. ஸோ 4 into 10 அப்படின்னு பண்ணும்போது 14 மாறும். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ஆட் திஸ் நம்பர். ஸோ அப்படி பண்ணா வில் பி கெட்டிங் 43. ஸோ இந்த 10ன்றது வந்து இங்கே ஸ்பெஷல் நம்பர். ஸோ இதால நீங்க மாடுலஸ் பண்ணீங்கன்னா லாஸ்ட் நம்பரை கொடுத்துரும். இதை டிவைட் பண்ணீங்கன்னா லாஸ்ட் நம்பர் தவிர்த்து முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி 2 நம்பர் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு நீங்க ப்ளஸ் பண்ணீங்கன்னா லைக் அதை வந்து அப்படி உங்களுக்கு அப்படி ரிவர்ஸ் மாதிரி எடுத்துட்டு போகும். ஓகே. ஸோ இந்த ப்ராசஸை வில் ஹேவ் டு ரிப்பீட் இட் டில் தி திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 10. அதாவது அட்லீஸ்ட் 0க்கு மேல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் வில் ஹேவ் டு ரிப்பீட் இட். இப்படி பண்ணோம்னா தென் வில் பி ஏபிள் டு கம்ப்ளீட்லி ரிவர்ஸ் த நம்பர். ஸோ 1234 வந்து 4321 மாற்ற முடியும். ஸோ வில் ஹேவ் டு ப்ரோக்ராம் இட். ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம்னா, நம்ம கண்டிஷன் என்னதுன்னா நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கிற வரைக்கும் வி கேன் மேக் திஸ் லூப். ஸோ இங்க என்ன பண்ணணும்? இந்த ஸ்டெப் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து ரிமைண்டர் எடுக்கணும் இல்லையா? ஸோ ரிமைண்டர் இதுல வந்து நம்பர் மாடுலஸ் ஆஃப் 10 இது என்ன கொடுக்கும்? எனக்கு 4 அப்படின்றது வந்துடும். இப்போ ரிமைண்டர்ல 4ன்றது இருக்கும். ஓகே. இப்போ இந்த 4 நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வர்றதுல ஆட் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ நம்ம வந்து ஒரு நம்பர் இருக்குன்னா அதோட ரிவர்ஸ் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இனிஷியலைஸ்ட் டு 0. நான் இதை 0வா இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த ரிவர்ஸ் நம்பர் ஈக்குவல் டு ரிவர்ஸ் நம்பர் இன்ட்டு 10. ஓகே. நம்ம முன்னாடி சொன்னாலே ஒரு நம்பர் வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ரிமைண்டர் ஆட் பண்ணும்போது வில் பி லைக் ரிவர்சிங் த நம்பர்ஸ். நம்ம ஆட் பண்ற நம்பர்ஸ் ஒவ்வொன்றா வந்து ரிவர்ஸ் ஆகிட்டே கரெக்டாக வந்து ஆட் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் 0 இருக்கு இல்லையா? ஸோ 0 into 10 வந்து 0 தான். ஸோ அதுக்கப்புறம் ஆர் இங்க வந்து 4 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ இந்த இடத்துல இப்போ ரிவர்ஸ் நம்பர்ல என்ன இருக்கும்? 4ன்னு வந்து ஸ்டோர் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நம்பர் வந்து நம்ம டிவைட் பண்ணிடணும். ஸோ நம்பர் ஈக்குவல் டு நம்பர் டிவைட் பை 10 அப்படின்னு போட்டோம்னா
then this number will become 123 மாறிடும். ஓகே, ஸோ இப்போ 123 தட் இஸ் இது வைல் லூப். ஸோ மறுபடியும் இந்த லூப் முடிஞ்சு இங்கே போகும்போது இப்போ நம்பர் வந்து என்னவா இருக்கும், 123 இருக்கும். 123 is greater than 0 ஆனா எஸ். ஸோ அகெயின் இட் வில் கம் இன்சைட் ஆஃப் த லூப். ஸோ இங்கே இப்போ என்ன ஆகும், நம்பர் மாடுலஸ் ஆஃப் 10 அப்படின்னும் போது இது வந்து நெக்ஸ்ட் இட்ரேஷன், செகண்ட் இட்ரேஷன்ல வர வேல்யூஸ். 123ல லாஸ்ட் நம்பர் வந்து 3. இங்க என்ன ஆகும், ஆல்ரெடி ரிவர்ஸ் நம்பர்ல 4 இருக்கு. 4 into 10 வந்து 40. 40 பிளஸ் இந்த 3 ஆட் பண்ணும்போது தட் வில் பிகேம் 43. இப்போ வந்து இந்த ரிவர்ஸ் நம்பர்ல 43ன்றது தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இதை டிவைட் பண்ணும்பொழுது இட் வில் கிவ் 12. இப்போ இந்த 12 இஸ் கிரேட்டர் தென் 0 இல்லையா? ஸோ அடுத்த ஐட்ரேஷன் வரும். ஸோ இப்போ இங்க என்ன இருக்கும், 12 மாடுலஸ் ஆஃப் 10 வந்து உங்களுக்கு 2ன்றது வரும். ஸோ இது 43 into 10 வந்து 430 பிளஸ் 2 அப்படின்போது 432 அப்படின்னு மாறும். இங்கே நீங்க டிவைட் பண்ணும்போது தட் வில் பிகேம் 1. ஸோ இந்த ஐட்ரேஷன் ரிப்பீட் இருக்கும். ஸோ இப்போ இங்கே 1 இஸ் கிரேட்டர் தென் 0 தான். ஸோ உள்ள வரும் 1 மாடுலஸ் ஆஃப் 10 அப்படின்னும்போது தட் வில் ரிட்டர்ன் 1. அதாவது ரிமைண்டர் 1 0 டிவைட் ஆகாது. ஸோ 0 வந்துடும் இங்கே. ஸோ இது என்னது 432 வந்து வில் பிகேம் 4320 மாறி அதுக்கப்புறம் இந்த 1 ஆட் ஆகும்போது 4321 அப்படின்றது வந்து இந்த ரிவர்ஸ் நம்பர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இங்க நீங்க நம்பர் வந்து என்னது 1 வந்து 10 டிவைட் பண்ணீங்கன்னா இட் ஒன்ட் டிவைட். ஸோ நம்பர் வில் பிகம் 0. ஸோ 0 டைம்ஸ் அது டிவைட் ஆகும். ஸோ அப்போ போய் பார்த்தீங்கன்னா 0 இஸ் கிரேட்டர் தென் 0 ஆனால் கண்டிஷன் ஃபெயில், இங்கேருந்து வெளில வந்துடும். ஸோ இப்போ போயிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அந்த ரிவர்ஸை. ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த லூப் ஐட்ரேஷன்லேயே நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், லைக் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ 4321. ஸோ இதே நம்பரை நம்ம வேற ஏதாவது ஒரு நம்பருக்கு போய் கொடுத்தா கூட தட் வில் பி ரிவர்ஸ். ஓகே, ஸோ 4576 அப்படியே ப்ராப்பராக வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் வந்து நம்பரை ப்ராப்பராக நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு லாஜிக். பிகினிங் டைம்ல இது இந்த மாதிரி நம்ம யோசிச்சு பண்ண முடியாது. பட் இதை ஒரு கீயா எடுத்துக்கிட்டோம்னா தென் தி சேம் லாஜிக் வில் பி may need in some other scenarios. ஸோ இதை வச்சு நீங்க என்ன ப்ரோக்ராம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா டேக் இட் அஸ் அன் ஹோம்வொர்க். ஸோ ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம் இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இன்புட் நான் கொடுக்குறேன், இது வந்து 4521 அப்படி 4543 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். மை அவுட்புட் ஷுட் பி லைக் 4 + 5 + 4 + 3. இந்த எல்லா நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, இதுல இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணி வர ரிசல்ட் என்னது 4 9 9 13 16 வருது இல்லையா? ஸோ 16 கிடைக்கும். ஸ்டில் இட் இஸ் அ 2-digit நம்பர். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் இல்லையா? ஸோ 1 + 6 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதனோட சம்மேஷன் வந்து நமக்கு 7 கிடைக்குது. ஸோ இதுதான் அவுட்புட்டா இருக்கும். ஸோ த அவுட்புட் ஷுட் பி 7. இப்படி வந்து நம்ம கொண்டு வரணும். ஓகே, ஸோ அப்போ ஜென்ரலி லைக் ஒரு நம்பர் கொடுக்குறோம்னா அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி அது சிங்கிள் டிஜிட்டா வர வரைக்கும் we have to plus it. ஸோ ஃபைனல் நம்பர் வந்து நம்ம எடுக்கணும். சரி, இப்போ இதே வந்து ஒரு நம்பர் வந்து 1000 அப்படின்னு சொன்னா தட்ஸ் வெரி சிம்பிள். 1 தான் வந்து ரிட்டர்ன் அவுட்புட்டாக இருக்கும். இதே வந்து நம்பர் வந்து 1320 அப்படின்னு இருந்துச்சுன்னா தென் இட் ஷுட் பி லைக் 6. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வருவீங்க இல்லையா? ஸோ இதை எப்படி பண்ணலாம் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் மாடுலஸ் இதெல்லாம் வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வந்து இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுலயே இருக்கு இந்த லாஜிக் வந்து இதை எப்படி அச்சீவ் பண்ணுன்றது இதுலயே வந்து இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் திருப்பி ஒன் டைம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு அச்சீவ் திஸ் ப்ரோக்ராம். இதுதான். ஸோ நம்ம ஒரு தடவை ஒரு லாஜிக் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா we can apply this logic to some other places.